கல்யாணமே வரப்போகுது, நீங்க இப்பதான் இன்விடேஷன் அடிக்க போறீங்களா? ஆமாமா, அப்புறம் என்ன, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதான். பத்திரிக்கை கொடுக்கறது ஒரு பெரிய தலைவலிக்க. சீக்கிரம் கொடுத்தாலும் இவ்வளவு சீக்கிரமே இருக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. சீக்கிரம் கொடுக்காம விட்டா ஏன் இவ்வளவு லேட்டா கொடுக்குறீங்க, இதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஐயே இவ்வளவு தூரம் வந்து சொல்றீங்களேக்கா, நாங்க என்ன மூணாவது மனுஷங்களா, நாங்க வந்துருவோம், இது எங்க வீட்டு கல்யாணம்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன மட்டும் நீங்க கூப்பிடவே இல்லலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பத்திரிக்கை கொடுக்கறதுக்குள்ள நீங்க ஒரு பாடு பட போறீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்ன தேவி இப்படி பயம்படுத்துற? ஐயே தேவி உங்களை எங்க பயம்படுத்துறா, அவ உண்மையதான் சொல்றா. விசேஷம் எடுத்து நடத்துறதுன்னா அவ்வளவு சின்ன விஷயமாக்க 1000 குத்துக்குறம் எடுப்பாங்க. அதுவும் உண்மைதான். சரி வாங்க, இந்த பத்திரிக்கை வந்திருக்குல்ல, எல்லாருக்கும் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துடலாம். தேவிகா சொல்லு வசந்தி. அதோ அந்த டாப்ல இருக்குல்ல எல்லாத்தோட முன்னாடி, அதை எடுங்க. என்ன வசந்தி பாரு. ஏக்கா சொல்லுமா. இது நல்லா இருக்குல்லக்கா? நல்லதா இருக்குது வசந்தி, ஆனா ரொம்ப வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கு. இதாங்க இப்பெல்லாம் ஃபேஷனே. நீங்க மட்டும் ஏன் நிக்கிறீங்க, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க, எது நல்லா இருக்குதுன்னு கடைசியில பேசி முடிவு எடுத்துக்கலாம். வர்க்கீஸே அந்த மிடில்ல ஒன்னு இருக்குது பாத்தியா, பிரவுன் கலர்ல? எது செல்வா? அந்த சாக்லேட் பிரவுன் கீழ இருக்குது பாரு வர்க்கீஸே, ஒரு மாதிரி ஸ்கின் கலரா. டைரி எடுக்கிறேன். மா சொல்லுமாக்கா. அந்த சாக்லேட் பிரவுனுக்கு கீழ ஸ்கின் கலரா ஒரு இன்விடேஷன் இருக்குது பாருமா, அது எடுங்க. சரி மக்கா, அதை எடுக்கிறேன். இந்த மக்களே இந்த செல்வா பாரு. இது நல்லா இருக்கா வர்க்கீஸே? நல்லா தான் இருக்கு. கரெக்டா நான் இததான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருந்தேன், நீ அதே தான் எடுத்துட்ட. அப்படியே வர்க்கீஸே, அப்ப நான் உன் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன் போல. ஆமா ஆமா. தேவி ராணி வசந்தி இது எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குக்கா. சரிக்கா, இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. ராணி அக்கா கையில தான் பத்திரிக்கையே இல்ல, அப்ப நீங்களே சொல்லுங்க இந்த 4ல எது நல்லா இருக்கு. என்ன தேவி எல்லாரும் என் பக்கம் திருப்பி விட்டுட்ட? நான் தூரத்துல உட்கார்ந்து இருந்ததுனால எடுக்க முடியலமா? பரவாயில்லக்கா, சொல்லுங்க இது 4ல எது நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ செல்வா கையில இருக்கிறதா நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா நல்லா இருக்கு. அப்போ செல்வாக்கு ஒரு ஓட்டா? என் கையில இருக்கிறதும் செல்வா கையில இருக்கிறதும் ஒரே மாடல் தான். என்ன வந்து நல்லா இருக்குது டிசைனா, இது வெள்ளையா இருக்கு. வசந்தி நானும் செல்வாவும் சந்தன கலரை கரெக்டா எடுத்து வச்சிருக்கோம் பாரு. கல்யாண பத்திரிக்கையில சந்தன கலர்ல இருந்தாலும் மங்களகரமா இருக்கும். எனக்கும் செல்வா கையில இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி வர்க்கீஸ் செல்வா வச்சிருக்க டிசைன் நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாருமே நல்லா தான் இருக்குது, நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க. சொல்லு வர்க்கீஸ், உன்னுடைய கல்யாணத்துக்கு தானே நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கோம். எது நல்லா இருக்குன்னு நீயே செலக்ட் பண்ணிக்க, நாங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு, அதுல நான் எது எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எது எடுத்தாலுமே எனக்கு ஓகே தான். இவன் இப்படிதான் மைனி, இப்படியே தான் பேசுவான். இவங்கிட்ட பேச்சு கொடுத்து செலக்ட் பண்ண சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு தான் கொடுக்கணும். அதனால நமக்குள்ளேயே பேசி எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கலாம். அது சரி, உனக்கு தானே தெரியும் உன் தோஸ்தை பத்தி, நீயே சொல்லிட்ட, இனிமே நாமளே பேசி எடுத்துக்க வேண்டியதான். கேக்க நான் வளவலன்னு பேச விரும்பல, எனக்கு செல்வா கையில இருக்கிற டிசைன் தான் பிடிச்சிருக்கு. எனக்கும் செல்வா கையில இருக்கிற டிசைன் தாமா. உண்மையை சொல்ல போனா எனக்கும் செல்வா கையில இருக்கிற டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிச்சு. எங்க சொன்ன நீங்களே வருத்தப்படுவீளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் சொல்லல. ஓஹோ உண்மை வெளியில வந்துட்டா? எக்க செல்வா கையில இருக்கிற பத்திரிக்கை ஃபைனல் பண்ணிடுறான். ஆமாக்கா நல்லா இருக்குது பாக்குறதுக்கு. சரிதானே மக்கா? சரிம்மா. சரிப்பா, அப்ப இந்த சாம்பிள் டிசைன்லாம் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துரு. செல்வா கையில இருக்கிற டிசைனை ஃபைனல்னு காட்டிடு. அப்படியே நம்ம பத்திரிக்கைக்குள்ள என்னென்ன எழுதணும்னு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருந்தோம்ல, அதே அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. கூட பேர் லிஸ்டும் இருக்குமாக்கா, அதையும் கொடுத்துரு. சரிம்மா, இப்பவே கொடுத்துட்டு வந்துடுறோம். உமா சொல்லுங்கம்மா. சுகுணா ஜோசப்போட பேர் எழுதிருக்கியா? எழுதிட்டேன். சின்ன பொண்ணு செலக்ட் பண்ணிட்டியா மக்களே? எல்லாமே நல்லா இருக்கு, எதை எடுக்கணும்னே தெரியல. சின்ன பொண்ணு சொல்லுங்கம்மா. அந்த ரெட் கலர் எடு. இந்தா. இதுவும் நல்லா இருக்குல்ல? எல்லாமே நல்லா இருக்குமா, அதான் பிரச்சனையே. அப்படியா? அப்ப இருக்கிற எல்லா இன்விடேஷனையும் கொடுத்து எல்லாத்துலயுமே அடிக்க சொல்லலாம், கலர் கலரா எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரலாம். சும்மா இருமா, நீ வேற கடுப்பேத்திக்கிட்டு. பின்ன ஏதாவது ஒன்று எடுத்துட்டா ஆகணும். செலக்ட் பண்ணி சின்ன பொண்ணு. இந்த பாரு நாங்க 3 பேரும் எங்களுக்கு பிடிச்சத எடுத்துட்டோம், இப்போ உனக்கு பிடிச்சது ஒன்னு எடு. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, ஆனா அப்பா கையில இருக்கிறதும் நல்லா இருக்கு, கொடுங்கப்பா. இது 2ல இருந்து ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணலாம். ஓகே சரி உமா, இப்ப நீ சொல்லு, இது 2ல எது நல்லா இருக்கு? எனக்கு பிரவுன் தான். அம்மா உனக்கு? ரெண்டுமே நல்லா தாண்டி இருக்கு. அதெல்லாம் செல்லாது, ஏதாவது ஒன்னு சொல்லு. சரி பிரவுன் எடுத்துக்கலாம். பிரவுன் ஓகேவா? ஓகே. சரி, அப்ப ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிடலாம். அப்பா செலெக்ஷன் வின்ஸ். அப்பா இந்த பிரவுனியா ஆர்டர் கொடுத்துருங்க. மக்களே உனக்கு ப்ளூ பிடிச்சிருந்தா அதை கூட கொடுத்துக்கலாம். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குது, எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா? ஏதாவது ஒன்று தானே கொடுக்க முடியும். எனக்கும் பிரவுன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, கொடுத்துருங்க. சரி மக்களே,
உமாமா எல்லார் பேரையும் எழுதிட்டியா? எழுதிட்டேன்பா. மேரி யார் பேரையும் விடலல? நீ எனக்கு விட்ட மாதிரி இல்ல, எதுக்கும் ஒரு தடவை அந்த நேம் லிஸ்ட்டை வாங்கி செக் பண்ணிக்கங்க. சரி, அப்ப அந்த பேப்பரை கிழிச்சு கொடுத்துருமா. நான் அங்க போய் ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். யாராவது பேர் விட்டுருந்தா நான் அங்கேயே கூட எழுதிக்கிறேன். சரிப்பா. வழக்கம் போல நம்ம வசந்தி தான் லேட். அப்படி என்னதாங்க வேலை செஞ்சுட்டு இவ ரெடி ஆவா? சரி விடு தேவி, அவ வந்துருவா. ஆமாக்க, வர்க்கீஸ் காரை பிடிச்சி எடுத்துட்டு வந்து விட்டு நாமெல்லாம் ஏறி கடைக்கு போய் இறங்குனதுக்கு அப்புறம் பூட்டின வீட்டை வந்து பாப்பா. ஏக்கா, எல்லாருக்கும் ஞாபகமா பத்திரிக்கை கொடுத்துட்டீங்களே? கொடுத்தாச்சுமா. வர்க்கீஸை தானே கூட்டிட்டு போனேன். சரி சரி. தோ வசந்தி வந்துட்டா. என்னக்க, என்னை விட்டுட்டு போறதுக்கு பிளான் போட்டீங்களோ? உன்னை விட்டுட்டு போறதுக்கு நாங்க பிளான் வேற போடணுமா? இந்த இடத்துக்கு கிளம்பு வசந்தின்னு சொன்னா நீயாவே லேட் ஆக்கிக்க போற. நாங்க போய் வேலையை முடிச்சிட்டு வந்துருவோம். இருக்கட்டும் இருக்கட்டும், என்னை இவ்வளவு கலாய்க்கிறீங்களே, உங்களுக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பா. வந்து உங்களை கலாய்க்கிற கலாயில என்ன ஆக போறீங்க பாருங்க. ஏன் அம்மா இவ சாபம்லாம் விடுறா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன் வசந்தி. நீ வேற சாபம்லாம் விட்டு நிஜமா நடந்துற போகுது. ஏக்கா, கல்யாண துணி எடுக்க போறோம். பொண்ணு கூட்டிங்களா? கூட்டிட்டு தாமா வந்தேன். நம்ம போற வழியில அப்படியே அந்த பிள்ளையை ஏத்திக்க வேண்டியதான். சரிக்கா. ஆமா, பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு தானே வரீங்க? பிள்ளைகளுக்கும் துணி எடுக்கணும்ல, அதுங்களுக்கு அளவு பார்த்து தான் எடுக்க முடியும். ஏக்கா, எங்களுக்கு எடுக்கிறதே அதிகம், இதுல பிள்ளைங்களுக்கு வேற எடுக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. ஏன் ஒரே பிள்ளைக்கு தான் கல்யாணம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி விசேஷம் நான் எங்க எடுக்க போறேன்? அதனால எல்லா ஃபேமிலிக்கும் சேர்த்து நான் தான் கல்யாண துணி எடுத்து கொடுக்க போறேன். நீங்க ஜாம் ஜாம்னு போட்டுக்கிட்டு என் கல்யாணத்தை நல்லா நடத்தி கொடுத்துட்டா போதும். ஆக மொத்தம் எங்களுக்கு டியூட்டி ஹவர்ஸ் வச்சிருக்கீங்க. என்ன வேலை வாங்க போறீங்களோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ வேலையே செய்யலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ துணி எடுத்துதான் ஆகணும். சும்மா சொன்னங்க விளையாட்டுக்கு. நம்ம வர்க்கீஸு கல்யாணம், வேலை செய்யறதுக்கு எனக்கு மாச்சலா இருக்குமா? ஏக்கா, வீட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்றது இல்லையா? ராஜபாண்டி கிட்ட சொல்லிட்டேன், அவங்க கிட்ட அட்வான்ஸும் கொடுத்து அனுப்பிட்டேன். அவன் ஆளை கூட்டிட்டு வருவான், நாளைக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணிடுவாங்க. சரிதான். ஏக்கா, நாளைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கி போடலான்னு இருக்கிறோம் வர்க்கீஸ்க்கு. சரிம்மா. தனித்தனியா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லலக்க, அதனால 3 பேருமே சேர்ந்து ஒண்ணா பண்ணிடலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஆமா, அதுவும் சரிதான். நாளைக்கு எத்தனை நாளுக்கு வைக்கணும்? நாளைக்கு நீங்க பொங்கி போட போறீங்க, நாளைக்கு வந்து டெக்கரேஷனும் பண்ணிடுவாங்க வீட்டுக்கு. நாளானில இருந்து நலுங்கு வைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். அப்போ 3 நாள் கணக்காகுது. சரிதாங்க, டைம் கரெக்டா இருக்கு. மா, வண்டி வந்துருச்சு, வாங்க. சரி வர்க்கீஸ், இரு வீடு பூட்டுறதுக்கு சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க போங்கம்மா. சரிக்கா. மா, நீங்களும் போங்க, நான் பூட்டிட்டு வரேன். அப்படியாமக்கா? சரி, சிலிண்டரா பாட்டு பின்வாசல் கதெல்லாம் பாட்டு போட்டு. சரிம்மா. செல்வா வந்துட்டானா? செல்வாவும் இருக்கிறான். நானும் செல்வாவும் பைக்ல வரோம், நீங்க எல்லாம் கார்ல போங்க. அதான் 2 கார் இருக்குது மக்களே, எதுக்கு பைக்ல வரணும்? 2 பேரும் வாங்க, கார்லயே போலாம். சரிம்மா. சரி, நாங்க போய் இருக்கிறேன், வா. ஏண்டி, உன் கல்யாணத்துக்கு நீ கட்ட வேண்டிய புடவை எடுக்கிறதுக்கே உனக்கு இவ்வளவு மாச்சலா இருக்கா? மா, நான்லாம் அவங்க கூட போக மாட்டேன். ஏய், நீ அங்க தானே போய் வாழவே போற, அவங்க கூட போக மாட்டேனா? அதெல்லாம் போய் வாழும்போது பாத்துக்கலாம். எனக்கெல்லாம் ஒண்ணு தெரியாது. அவங்க இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாங்க. அவங்க கிட்ட நீயே சொல்லி அனுப்பு. நானும் அப்பாவை பத்திரிக்கை கொடுக்க போறோம். நீ என்னன்னு வேணாலும் சமாளிச்சுக்க. ஏன் என்ன கேட்டா வருவான்னு சொன்னீங்க? பொம்பளை பிள்ளையாச்சே, குதிச்சுக்கிட்டு கிளம்புவா நம்ம கல்யாணத்து புடவை வாங்குறதுக்காக தான் சொன்னேன். நீ இவ்வளவு சோம்பேறியா இருப்பேன்னு பெத்தவ எனக்கே தெரியாது இந்த விஷயத்துல. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது, நீயே சொல்லி அனுப்பு. மா, ஆர்வமா எப்படி பேசிட்டு உட்காந்துக்கிறானே. மா, நீங்க கவலையே படாம போய் பத்திரிக்கை கொடுத்துருவாங்க. சின்ன பொண்ணு புடவை எடுக்க போவா. போவா நல்லா. அப்ப அவங்க என்ன புடவை வேணாலும் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. வாய் மூடிட்டு கட்டிப்பியாடி? சரி இருக்கட்டும், நீ போகாத, அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த புடவையில மட்டும் ஏதாவது நீ குத்தம் குறை எடுத்துக்கிட்டாங்க, நான் கட்ட மாட்டேன்னு சொல்லு. ஒன்னு செருப்பாலே அடிக்கிறாங்க. மா, அவ சும்மா சொல்றா. நீங்க போங்க, போய் பத்திரிக்கை கொடுத்துருவாங்க. நானும் அவளும் ரெடி ஆகி போறோம். சரி உமா, பத்திரமா போயிட்டு வாங்க. பின்வாசல் கதவெல்லாம் பாத்துக்குங்க. சிலிண்டரா பாருங்க மூடி இருக்குதானே, பத்திரமா பூட்டிட்டு போங்க. சரியா? சரிம்மா. மேரிமா, வாரேன். என்னையே துரத்தி துரத்தி வேலை வாங்குவாங்க. ஏன் சின்ன பொண்ணு, அம்மா கிட்ட எப்பயுமே எப்படி இருக்க? அம்மா கத்தனாதான் ஜாலியா இருக்கும். உனக்கு ஜாலியா இருக்கும், எல்லாருக்கும் அதே மாதிரி ஜாலியா இருக்குமா? சரி, என்ன படம் எடுக்க போற, ஏதாவது ஐடியா இருக்கா? உமா, கிடைக்கிறது கிடைக்காம இருக்கும், கிடைக்காம இருக்கிறது கிடைக்கும். அது மாதிரி நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்காது. அங்க போய் ஏதாவது பொறுக்கி பார்ப்போம், நல்லா இருக்கிறத ஒன்று எடுத்துட்டு வந்துருவோம். அது சரி. சரி, அப்ப நானும் அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு வரேன். நானும் அப்படியே ஒரேடியா புடவை எடுத்துட்டு வந்துருவல. அதெல்லாம் ஒன்றும் நீ காசு வாங்க வேணாம். அம்மா என்கிட்ட காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க. உனக்கு உங்க அம்மாக்கு அப்பாக்கு எல்லாருக்கும் சேர்த்து நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். என்ன சின்ன பொண்ணு சொல்ற, இதெல்லாம் தேவையா? என் கல்யாணத்துக்கு எனக்கு பிடிச்சவங்க எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ல தான் வரணும். அது சரி, அப்ப நான் செலெக்ஷன் பண்ண முடியாது. முடியாது ராஜா.